ஹாய், இன்றைக்கி வீடியோவில் லவ்வர் மூவி பற்றி தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ லவ்வர் மூவி வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஸ்பாய்லராக இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா அதில் இருக்க கேரக்டர்ஸ் பற்றி ஒரு சில இதெல்லாம் போயிட்டுருக்கா. ஸோ வந்து அதை வந்து நம்மளோட ஒப்பீனியன் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து அதுக்காக நான் வந்து படத்தோட கதையை சொல்லி தான் ஆகணும். அதனால் இது ஸ்பாய்லர் ஆகிரும். படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ பாருங்கள். ஓகே, ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து என்ன எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் வந்து இந்த படமே அப்படின்ற மாதிரி. இதில் யார் டாக்ஸிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அருண் தான் வந்து டாக்ஸிக். ஓகேங்களா? பட் என்னை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா, அவன் வந்து டாக்ஸிக்லாம் ஒன்றும் கிடையாது. லைக் டாக்ஸிக் அவன் வந்து ரெட் ஃப்ளாக் அந்தளவுலாம் அவன் ஒன்றும் கிடையாது. பட் அவன் பண்ணுறதுலாம் வந்து தப்பு தான். இந்த மாதிரி பொசசிவ் ஆகுறதும் சரி, பேட் வேர்ட் பேசுறது, குடிச்சிட்டு இருக்கிறது, இது எல்லாமே தப்பு தான். ஆனால் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னா இதெல்லாம் பண்ணுவான். லைக் வந்து பொசசிவ் ஆவான், இதெல்லாம் வந்து பண்ணுவான். அதுதான் நேச்சர், அதெல்லாம் நடக்கும். அதை மீறி ஓகே படத்தை பற்றி வருவோம். இப்போ வந்து அந்த பொண்ணு ஹீரோயின் ஸ்டார்டிங்லேருந்து எது மாதிரியான சண்டை வருதுன்னா, ஹீரோயின் வந்து பொய் சொல்கிறாங்க. எங்கேயாவது வெளியே போனால், ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் வந்து பொய் சொல்கிறாங்க. பட் வந்து அது வந்து ஹீரோவுக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும்பொழுது இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் டாக்ஸிக்னு சொல்கிறாங்களே தவிர, ஒரு காமனாக அட்ரஸ் பண்ணுற பீப்புள் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. லைக் வந்து இவன் பொய் சொல்கிறா, இவன் வந்து அதுக்கேற்ற ரியாக்ஷன் கொடுக்கான். அந்த மாதிரி இவ பொய் சொல்கிறதுக்கும் இவன் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க. கரெக்டாக பொய் சொல்லிட்டு போகிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்படி இருக்கிறதும் அதையும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா வந்து லைக் இவன் வந்து கேட்டு 9 பண்ணுவான், அதனால் வந்து இவன் பொய் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி. என்னை பொறுத்தவரையும் பொய் சொல்லிட்டு போகிறது தப்பு, அது வந்து ராங்கு. பொய் சொல்லிட்டு போகிறாங்களா, பொய் சொல்லிட்டு போன பிறகு சண்டை வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேர் மட்டும் தனியாக இருக்காங்க. அந்த ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தனியாக இருக்காங்கன்னா அவங்க வந்து நல்லா இருக்காங்க. இப்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உள்ளே வராங்க அப்படின்னா தான் வந்து ஹீரோயின் வந்து ஆக்சுவலாக அந்த ஹீரோ அருணை வந்து வச்சுக்கிறதுக்கே, அருணை வந்து தன்னோட லவ்வராக வந்து காட்டுறதுக்கே வந்து ஹீரோயின் வந்து அசிங்கப்படுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னொன்று, அவங்க வந்து ப்ரையாரிட்டி படி பார்த்தீங்க அப்படின்னா, அருணை வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் வச்சுருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஒரு விஷயம். அது வந்து அருண் சைட்லேருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப 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 ஹர்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து அருண் வந்து கேட்கக்கூடாது, அருண் வந்து எதுவும் பண்ணக்கூடாது, அது வந்து டாக்ஸிக் பிஹேவியர்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஹீரோயின் மட்டும் வந்து அருண்கிட்ட வந்து கேட்கலாமா, நீ தண்ணி அடிக்கிற, தம் அடிக்கிற, அவங்க கூடலாம் சேராத அப்படி சொல்லி கேட்டால் அது வந்து கேரிங். அது மட்டும் வந்து தண்ணி அடிக்க சொல்லாத, தண்ணி அடிக்காமல் இரு, இதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து கேரிங்னா, நீ எங்கேயும் போகாமல் இரு, இந்த மாதிரி போனால் உனக்கு எதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதும் கேரிங் தான். ஆக்சுவலாக அதை கேரிங் பசங்க வந்து இந்த மாதிரிலாம் தான் பண்ணுவாங்க, அப்படி தான் கேர் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரையும். பட் வந்து இப்போ நீ இது சொல்கிற இப்படி நான் பேசினாலும் நீ தான் பெரிய ரெட் ஃப்ளாக் அப்படின்னு நினச்சிடாதீங்க. பட் வந்து இந்த மூவி பொறுத்த வரையும் அவன் வந்து ரொம்ப ட்ரூவாக அவளை லவ் பண்ணுறான். ஓகேங்களா? இப்போ வந்து அவன் வந்து வேலை வந்து விட்டுருவான். அது மீன்ஸ் வேலை வந்து போயிடும். அப்போ வந்து இவன் வந்து அவட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து அதை வந்து மறைப்பான். அப்போ வந்து தெரிஞ்ச பிறகு இவன் மட்டும் வந்து லைக் கோவப்படுவா, நீ எப்படி போய் சொல்லான்னு. அப்போ இவன் எத்தனை வாட்டி போய் சொல்லியிருப்ப, இவனுக்கு எப்படி ஹர்ட் ஆகிருக்கும், அப்படி இருக்கும். இன்னொன்று வந்து நீ என்ன கஞ்சா விற்றுட்ருக்கியான்னு கேட்பான். ஆனால் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த கஞ்சாவே வாங்குவாங்க. இப்போ கஞ்சா விற்கவே இல்லை முதல்ல, ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சா வாங்குறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து இவளுக்கு ஓகே. பட் வந்து அவனை வந்து ஒரு டவுனாகவே பண்ணிகிட்டே இருப்பாள். எல்லாரும் முன்னாடி கத்துறதை பற்றி அவள் சொல்கிறாள், லைக் எல்லாரும் முன்னாடி கத்துறீங்க அப்படின்னு சொல்லி. பட் வந்து அந்த ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை வந்து பயங்கரமாக திட்டுவா, கத்துவா, எல்லாரும் முன்னாடி கத்துவா, அசிங்கப்படுத்துவா, அதெல்லாம் நடக்கும். அவன் வந்து ப்ளீஸ் நீ கெஞ்சும் போதும் சரி, நீ ஏன் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப அசிங்கப்படுத்துவா. அதெல்லாம் வந்து தப்பில்லை. அவள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து
அவனை ஹர்ட் பண்ணி இது பண்ணுறது தப்பில்லை, அது ஒன்று. ஓகே, இதுதான் என்னோட மிக உண்மையான ஒப்பீனியன் வந்து இந்த ஹீரோவை பற்றி இதுதான். ஏன்னா எனக்கு வந்து அவனோட சைடு வந்து புரியுது. லைக் அவன் ஷூஸில் இருந்தால் தான் அதோட வலி தெரியும். அந்த மாதிரி அவனோட லைஃப் சைக்கிளே வேறு, அவனோட லைஃப் சர்க்கிளே வேறு. லைக் அவங்க அம்மா அப்பா எல்லோரும் அப்படி அவன் ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது அந்த லவ்வர் தான் வந்து இருக்கணும். அதே மாதிரி அவன் வந்து டிப்ரெஷன் ஆகி கால் பண்ணுவான், இந்த மாதிரி நான் இதுவாக இருக்கேன், என்னை எல்லாம் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி. அந்த டைமில் கூட ஃபோன் கூட பேசாமல் அவள் வந்து வெளியே போய் சொல்லிட்டு போகிறது வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல. தன்னோட லவ்வர் வந்து ஒரு டிப்ரெஷனாக இருக்காங்க, அந்த டைமில் வந்து அட்லீஸ்ட் ஃபோன்லேயே லைன்லேயே இருந்திருக்கலாம். இது ஒன்று நான் நினச்சேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த வ்ளாகர் ஒருத்தர் வருவார்ல, அந்த கேரக்டர் வந்து ஓகே நல்ல கேரக்டர் தான். பட் வந்து அவர் சைடில் என்னென்னா அவர் வந்து அப்படி தான் வந்து பிரேக்கப் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த மாதிரி அருணோட சிச்சுவேஷன் அவருக்கு நல்லாவே புரியும், ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காருலாம் அவர் சொல்கிறாரு. அவர் வந்து அருண்கிட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஹீரோயின்கிட்ட பேசின மாதிரி அருண்கிட்டையும் வந்து நானும் இந்த மாதிரி தான் வந்து பிரேக்கப் பண்ணிட்டேன், நீ இந்த தப்பை பண்ணாத அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசியிருந்தாருன்னா அருண் வந்து கொஞ்சம் ஓகேவாக ஃபீல் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அண்ட் தென் ஹீரோயின் பற்றி பார்த்திங்கன்னா, ஹீரோயின் எப்படி ஹீரோவை பற்றி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி ஹீரோயினோட லைஃப் சர்க்கிளும் வந்து வேறு. ஒரு கட் சீன் ஒன்று இருக்குது, அதில் வந்து எப்படின்னா ஹீரோ வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பொசசிவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து இவ வந்து அதை ரசிப்பா, லைக் நமக்காக பொசசிவ் ஆகிறா அப்படின்னு சொல்லி ரசிப்பா. பட் இப்போது அந்த ஆஃப்டர் வந்து ஆஃபீஸ் போன அப்புறம் வந்தால் வந்து இந்த மாதிரி பொசசிவ் ஆகிறது அதெல்லாம் வந்து இவ கொஞ்சம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணா. ஓகே ஃபைன். பட் வந்து ஹீரோயின் படி பார்த்தோன்னா ஒன்றே ஒன்று, லைக் வந்து அவ 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 கோத்ரூ பண்ணுறதும் சரி, அது வந்து எனக்கு பொறுத்தவரையும் ஹீரோயின் கோத்ரூ பண்ணுறதை விட ஹீரோ கோத்ரூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஸ்டேட் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இவ்வளோ கஷ்டப்படுறா எல்லாம் பண்ணுறா, பட் வந்து இவனுக்கு யாருமே இல்லைல்ல, எனக்கு அப்படி தான் இருக்குது. இவளுக்கு வந்து மூவ் ஆகிடுறா, ஈஸியாக மூவ் ஆகிடுறா அப்படி இருக்கா. ஆனால் இவன் அப்படியே அந்த ஸ்டக்காகவே இருக்கான். கேட்டால் அதுக்கெலாம் தப்பு வந்து ஹீரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அவனுக்கு தேவை எல்லாமே அவள் தான், அது மாதிரி தான். ஸோ வந்து அவனுக்கு வந்து பயங்கர இன்செக்யூரிட்டி இருக்குது. லைக் எங்கே அவள் போயிடுவாளோ, என்ன அவன் அதான் சொல்லி அழுவான்ல, லைக் என்னை விட்டு போயிடாது, நீ நான் எதுவும் லூஸ் மாதிரி பண்ணுறேன், குடிச்சிட்டாலே நான் லூஸ் மாதிரி. அவன் ட்ரை பண்ணுறான், ஆனால் வந்து அவனால் முடியல. இப்போ போயிடுவான்னு நினச்சி ஏதோ பண்ணி ட்ரை பண்ணுறான். அதனால தான் அவன் லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஒரு கொஞ்சம் உட்காந்து யோசிச்சா வந்து இதெல்லாம் புரியும். லைக் வந்து ஓகே நம்ம இதனால தான் அவன் பண்ணுறான் அப்படின்னு டாக்ஸிக்னே நினைக்காம உட்காந்து டாக்ஸிக்னு நினைக்காம இனி ஏன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு ஒரு செகண்ட் உட்காந்து யோசிச்சா எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடச்சிடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த படத்தோட இதுதான் என்னோட ஒரு ரிவ்யூ. பட் வந்து ஓகே. பட் ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் என்னென்னா, அந்த ஃப்ரீடம் பற்றி ஒரு சீன் வரும் கரெக்டாக, அந்த சீனும் சரி, அந்த ஹீரோயின் வந்து திட்டுற சீனும் சரி, இதெல்லாம் வந்து நான் வந்து அகெயின்ஸ்ட் தான். ஓகே, இந்த சீன்லாம் வந்து எனக்கே பிடிக்கல. பட் அதுலேயும் என்னென்னா அவனுக்கு சொல்ல தெரியாமல் சொல்கிறான். இது லைக் வந்து நம்ம ஃப்ரீடம் கொடுக்குறோம், நம்ம லவருக்கு ஃப்ரீடம், அதை வந்து அவன் சொல்ல தெரியாமல் ஏதோ அவனோட இது அப்படி தான். லைக் அவனுக்கு அது பேச தெரில, சொல்ல தெரில, அது ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ணுறான், அவனுக்கு சொல்ல தெரியல. லாஸ்ட் ஒரு கிளாஸில் ஃபுல்லாக கேர்ள்ஸாக உட்காந்துட்டு இருப்பாங்க, அதை வந்து அவன் சொல்ல தெரியாமல் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பான். ஆக்சுவலி அவன் டாக்ஸிக் கிடையாது, என்னை பொறுத்தவரையும் அவன் டாக்ஸிக் கிடையாது. அவள் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறான், அவளை தக்க வச்சுக்கணும், என்னமோ பண்ணணும், அவள் கூட இருக்கணும், அப்படி தான் நினச்சான். எப்போ வந்து தான் அப்பா கூட அவள் வந்து கம்பேர் பண்ணி அவள் பேசினாலோ அப்போ அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, ஓ உனக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா பயங்கர டாக்ஸிக், அப்போ நான் உனக்கு அவ்வளோ டாக்ஸிக்கா அப்படின்ற மாதிரி அந்த இதை புரிஞ்சுக்கிட்டானா, இல்லை நீ அப்பாவை கூட போய் என்னை கம்பேர் பண்ணிட்டேன்ற மாதிரி புரிஞ்சுட்டானான்றது காட்டல. இதுதான் ஓகே ஃபைன். பட் அந்த எனக்கு என்ன சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த அவனை ப்ரூஃப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லாஸ்ட் அந்த கெஃபே சீன் வந்து ரொம்ப ஸ்டில் அவளுக்காக அவள் கேர் பண்ணி அந்த ஆப்பிள் கொண்டு வரதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு மூவி, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இதுதான் என்னோடய ரிவ்யூ.
மேபி என்னை வந்து ஓகே அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க, இவன் எப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு இருப்பாங்க. ஓகே ஃபைன், ஐ டோன்ட் மைண்ட். பட் இதுதான் என் மைண்டில் இருக்க இதுதான் ஹானஸ்டான ரிவ்யூ. ஓகே, பாய்.